ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, மகளே நீ எனக்கு தேவை, மகனே நீ எனக்கு தேவை. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை உனக்கு வயதாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை நீ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கலாம், நீ வாலிபனாக இருக்கலாம், இல்லை நீ பாவத்தில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கலாம், இல்லை உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம், உன் சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், இல்லை என்ன ஒரு போராட்டத்தில் நீ இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருக்கிற வண்ணமாகவே எனக்கு நீ தேவை. நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே நீ எனக்கு தேவை. நீ இப்படி நான் மாறணும் ஆண்டவரே, நான் அப்படி ஆகிட்டாதான் ஆண்டவரை நேசிப்பார் போல அப்படின்னு ஒருவேளை எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம் இங்கே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே நீ எனக்கு வேணும்னு ஆண்டவர் கேட்குறாரு. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரோட ஒரு தொடர்புக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இங்கே ஏதோ சும்மா 3 நாள் கொண்டாட்டம் இல்லைங்க. இங்கே நீங்கள் ஆண்டவரை சந்திக்கிற நாட்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு மோசே வனாந்தரத்தில் நடந்துக்கிட்டு இருந்தப்போ அவனுக்கு ஒரு நாள் வந்தது. அந்த ஒரு நாளில் அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிச்சு. அந்த நாளில் அவன் அந்த அக்கினி பற்றெரிகிற முட்செடியில் தேவன் அவனோடு முகமுகமாய் அவன் சந்தித்தார். அந்த நாளில் அவன் வாழ்க்கை தலைகளாக மாறிச்சுங்க. அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த நாள் வயசாயிடுச்சு அவனுக்கு. அவன் நினச்சான் எல்லாம் முடிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அந்த நாள் ஆண்டவர் சொன்னார், மோசே நீ எனக்கு தேவை. இன்றைக்கு ஆண்டவரோடு கூட உங்களுக்கு ஒரு சந்திப்பு. இந்த 3 நாட்களில் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற பலருடைய வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுது. இந்த 3 நாட்கள்ல இருந்து 3 நாளைக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையின் நோக்கம் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க நம்ம வனாந்திரத்துல இருக்கிறோம், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க, ஒன்றும் செய்யல, என்னுடைய பலனெல்லாம் குன்றி போச்சு, அவ்வளவுதான், நான் விழுந்து போயிட்டேன், நான் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சோர்வோடு கூட இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 நாளை நான் உன்னை சந்திக்கும்படியா, உன்னோடு கூட உன் இருதயத்துல பேசும்படியா நான் உன்னை இங்க பயில் காட்டி அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். நான் தான் உன்னை கொண்டு வந்தேன், நீயா வரவே இல்லை. இங்க இருக்கிற ஒருத்தர் கூட நீங்களா வரலைங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். அதனால உங்க இதயத்தை திறந்து வச்சுக்கோங்க. எந்த நிமிஷத்துலயும் எதுவே நான் நடக்கலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் இதே மாதிரி 3 நாள் உபவாச கூட்டத்துக்கு உங்களை போல தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். சாதாரண நான் ஒரு நாள் கூட நான் எதிர்பார்த்ததில்லை. ஒரு நாள் நானும் ஆண்டவருக்காக இப்படி எழும்பி ஊழியம் செய்வேன் எதிர்பார்த்ததே இல்லை. நான் அப்படி உட்காந்துருந்தேன் உங்களை மாதிரி தான். ஆனால் ஆண்டவர் என்னை சந்திச்சார். ஆண்டவருக்கு நான் தேவை அப்படின்ற ஒரு பாரத்தை இருதயத்தில் போட்டார். இன்றைக்கு ஆண்டவர் அதை உங்கள் உள்ளத்தில் போட போறாரு. ஒரே ஒரு விசை நம்ம ஆவியானவரை வரவேற்போமா? ஆவியானவர் இல்லாத ஒன்றும் நடக்க முடியாதுங்க. இன்னைக்கு ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு மேலையும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒருத்தரை கூட விடலைங்க. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஒருத்தரையும் ஆவியானவர் விடல. அந்த ஆவியானவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே இந்த நாள்ல நாங்க உங்களை வரவேற்கிறோம். ஆவியானவரே அப்பா, ஆண்டவரே மேகம் எங்களை விட்டு விலகாத மேகம் நீர். ஆண்டவரே எங்களை விட்டு ஒரு நாளும் பிரியாதவர், ஒரு நிமிடமும் பிரியாத ஆவியானவரே அப்பா, அன்பின் ஆவியானவரே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே ஒரு வெற்றியின் நாள். இந்த நாள் நீங்க எங்களோடு கூட பேசுகிற நாள். ஆண்டவரே இந்த நாள் எங்க வாழ்க்கை தலைகளாய் மாறுகிற நாள். இந்த நாள் அற்புதங்களின் நாள். இந்த நாள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வருகிற நாள். ஆண்டவரே நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா நன்றி 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 அப்பா. நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். எங்களோடு பேசுங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அதாவது ஃபாஸ்டிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. ஆமென். நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் சாப்பிடல, ரொம்ப டயர்டாக இருக்கு, என்னால் அல்லேலூயா கூட சொல்ல முடியாது. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எப்போ உங்கள் சரீரத்துக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, உங்க சரீரத்தை கொஞ்சம் அடக்கி வைக்கிறீங்களோ உபவாசத்துல, உங்க உள்ளான மனிதன், ஆவி மனிதன் பயங்கர பலமா எழும்பிடுறான். ஆமென். அதனால உங்களுக்கு நல்ல சத்தமா நீங்க அல்லேலூயா சொல்லலாம், நல்ல சத்தம், நல்ல கவனிக்கலாம், தூக்கம்லாம் வரவே வராது. ஆமென் ஆமென். உங்க ஆவி வந்து பயங்கர உற்சாகமா இருக்குது. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? நேத்து வந்ததுக்கு இன்னைக்கு எனக்கு பயங்கர வித்தியாசம் தெரியுது அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். பாருங்க ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு. ஆண்டவருக்கு நீங்கள் தேவை.
ஆமென். ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு தேவைக்காக இங்க வந்திருக்கலாம். அப்படிதான் சவுல் வந்து கழுதையை தேடி போனான். எத்தனை பேருக்கு சவுல் தெரியும்? பழைய ஏற்பாட்டின் சவுல். ஸோ அவன் கழுதையை தேடி தான் போனான். 1 சாமுவேலை நீங்க வாசித்து பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் அவனை தேடி கொண்டிருந்தார். இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னா, நம்ம எல்லாரும் கழுதையை மட்டுமே தேடி கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம் நீங்க ஆண்டவருக்கு தேவைன்றது? எனக்கெல்லாம் பயங்கர, என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது, இன்ன வரைக்கும் புரியாது எனக்கு. எப்படி ஆண்டவர் என்ன போய் தேர்ந்தெடுத்தாரு, என்ன வச்சுட்டு என்ன ஆண்டவரே நீ காமெடி பண்றீங்க அப்படின்றதா இருக்கும் எனக்கு. நம்மளை வச்சுட்டு ஆண்டவர் நம்மளை என்னெல்லாம் நம்மளுக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு தேவை என்ன தெரியுங்களா? ஒரு சரீரம். ஆண்டவருக்கு என்ன தேவைன்னா ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட சரீரம் தேவை. ஏன்னா இந்த பூமியில ஆண்டவர் நிறைய விஷயங்களை செய்யணும் ஆசையா இருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியில தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு கூட இருக்கிறார். அந்த மகிமையை எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துவார் சொல்லுங்க? வானத்துல இருந்து இறங்கி வந்தா வெளிப்படுத்துவார்? இல்ல. அதுக்குத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில படைச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் தெரியுமா, ஐயோ என்னமோ நான் பிறந்துட்டேன் இந்த பூமியில, எங்க அம்மா அப்பா சரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் கிடையாது. நீங்க ஏதோ எதேச்சியா இந்த உலகத்துல பிறக்கல. நீங்க ஆண்டவரால முன்குறிக்கப்பட்டு இந்த பூமியில அனுப்பப்பட்டு இருக்கிறீங்க. நம்ம எத்தனை பேருக்கு இது வந்து ஒரு வெளிப்பாடா இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த 3 நாள் கூட்டத்துக்கு அப்புறம் பெராகா மீட்டிங்க்கு நீங்க வந்துட்டாலே என்ன தெரியுமா, இந்த வெளிப்பாடு உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். ஆமென். நானும் உங்களை மாதிரி தான் ஒரு காலத்துல உபவாச கூட்டத்துக்கு வந்து உட்காந்து 3 நாள் உபவாசம் பண்ணி பயங்கரமா வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கிற 3 நாள் உபவாசத்தோட ஆசையா வந்து நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். அப்போ நான் நினச்சதே இல்லை இல்லையா, நான் வந்து ஆண்டவருக்காக இப்படி நம்ம எழும்புவோம் ஊழிய செய்வோம் அப்படின்னு நினச்சதில்லை. ஆனால் ஆண்டவர் என் மேல் கண்ணை வச்சிருந்தாரு. ஆண்டவர் என்னை அழைச்சாரு. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறேன். நான் சொல்கிறேன், இங்கே இருக்க வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இன்னைக்கு நீங்கள் இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் நாட்கள் வரப்போது நீங்கள் எல்லாரும் வல்லமையான ஊழியர்களாக ஊழியக்காரிகளாக எழும்பி இந்த உலகத்தையே நீங்கள் அசைக்க போறீங்க. ஆமென். கவனிச்சுக்கோங்க, சாதாரண ஒரு மனிதர்களா வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. நீங்க ஒரு மனுஷனோ மனுஷியோ கிடையாது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல பவுல் வந்து கொரிந்து சபைக்கு சொல்றாரு, என்ன நீங்க ஆவிக்குரியவர்களா நீங்க நடக்காம மாம்சத்துக்குரியலா இருக்கிறீங்களே, சாதாரண மனிதர்களை போல நடக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள கடிந்து கொள்ளுகிறார். உண்மையா இன்னைக்கு ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா, நீ ஒரு மாம்சத்துல வாழ்றதுக்காக நான் உனக்குள்ள வந்து வாழல. எத்தனை பேர் இங்க ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு? எத்தனை பேர் அந்நிய பாஷை பேச முடியும்? நல்ல கையை தூக்குங்க பார்க்கலாம். நான் அந்நிய பாஷை பேசுவேன், ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். சரி கைக்குள்ள. நீங்க ஆவியினால நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா நீங்க சாதாரண மனிதர்கள் அல்ல. ஏம்மா நீங்க சாதாரண பொம்பளைங்க அல்ல. சண்டை போடுறதோ இல்லை இவ இப்படி பண்ணிட்டா, என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க என்கிட்ட பேச மாட்டுறாங்க, இவ ஏன் என்ன அப்படி பார்க்குறா அப்படின்னு வாழ்கிற சாதாரண உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி நீங்கள் வாழ முடியாது, வாழக்கூடாது. அதே போல் ஐயாக்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் எல்லாருமே சாதாரண ஒரு மனித அளவில் வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சு அப்படி வாழ்றதுக்கு ஆண்டவர் நம்மளை வைக்கல. அப்புறம் என்னங்க வித்தியாசம் சொல்லுங்க? உலக மனுஷனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஆண்டவர் சொன்னாரு, உலகத்திற்கும் உங்களுக்கு நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா என்ன வித்தியாசம்? உலகத்து மனுஷனுக்கும் வியாதி வருது, நமக்கும் வியாதி வருதா? உலக மனுஷனுக்கும் விவாகரத்து நடக்குது, நமக்கும் விவாகரத்து நடக்கிறதா? உலக மனுஷன் வீட்லேயும் சண்டை, நம்ம வீட்லேயும் ஒரே சத்தம் போட்டு சண்டை போடுறதா? அதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியல, யாரையுமே தொட முடியல. யாருமே நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து ஓ என்ன வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, எப்படிங்க நீங்கள் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு ரொம்ப துக்க மூஞ்சோடு இருக்கிற ஒரே கூட்டம் யாருன்னா கிறிஸ்தவ கூட்டம் தான். நீங்கள் பாருங்களேன், தயவுசெய்து எனக்கு கோச்சிக்காதீங்க, நான் யாரையும் தாக்கல எதுவும் செய்யலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசி தான் ஐயோ அப்பான்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மக்கள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அட்லீஸ்ட் அவங்க உலகத்துலையாவது போய் ஒரு கொண்டாட்டமோ இல்லை ஒரு என்னமோ எதுலையோ குடிச்சிக்கிட்டோ என்னமோ பண்ணிக்கிட்டோ சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க. ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவரை உள்ள வச்சுக்கிட்டு
அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனை உள்ள வச்சுக்கிட்டு எப்பயும் மூஞ்சு பார்த்தீங்கன்னா அது என்னது 6 மணியா 12 மணி என்னன்னு தெரியல, ஒரு நீளமான மூஞ்சை வச்சுக்கிட்டு இருக்கிறது. எப்பயுமே ஒரு துக்கமா அப்படியே சோகமா. நம்ம மூஞ்சை பார்த்தாலே ஐயோ அம்மா எனக்கு வேணாமா, நான் இங்கேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அங்க வந்துட்டு நான் உன்ன மாதிரி ஆக விரும்பலன்னு சொல்ற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உண்மையோ மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்களுடைய பலன். பாருங்க, நமக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான். ஆமென். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சந்தோஷம் தான். ஆண்டவர் சொன்னாரு, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன். அப்படின்னா இயேசுனுடைய சமாதானமோ சந்தோஷமோ இந்த உலகத்துல நடக்கிற காரியத்தினால அல்ல. எனக்கு பேங்க்ல ஒரு 1 கோடி இருக்குதுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அந்த சந்தோஷம் இல்லை. எல்லாம் நல்லா இருக்குதுங்க, இங்க ரொம்ப எல்லாம் நல்லா என்கிட்ட சிரிச்சு பேசுறாங்க, யாருமே என்கிட்ட கோவப்படுறது இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறேன், அந்த சந்தோஷம் இல்லை. வசனம் சொல்லுது இல்ல, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பலனே இல்லாம போனாலும், எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, எங்க ஹஸ்பண்ட் என்ன நேசிக்கலையா, பரவாயில்ல, அவர் என்கிட்ட எப்பவுமே கோச்சிக்கிறாங்களா, பரவாயில்ல, எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குதுங்க, ரொம்பலாம் இல்லை, பரவாயில்ல, எதுவுமே நடக்கட்டாலும் உங்களுடைய சந்தோஷம் மட்டும் அப்படியே இருக்குது பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா இன்னைக்கு நமக்கு அது இல்லை, நம்ம அந்த மாதிரி சந்தோஷத்துல வாழல. உலகம் தேவனுடைய சந்தோஷத்தை பார்க்கல. அதனால உலகம் என்ன பண்ணுது, எனக்கு வேணாம், நான் வரல அப்படின்னு சொல்லுது. ஆனா ஆண்டவர் உங்களை என்னை இந்த பூமியில எப்படி வச்சிருக்கிறார் தெரியுங்களா? ஏசாயா 8:18 நீங்க பார்க்கலாம். நம்மள ஆண்டவர் அற்புதங்களா அடையாளங்களா சைன் அண்ட் வண்டரா வச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு அற்புதங்களாவும் அடையாளங்களாவும் இருக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பேர் மட்டும் அற்புதம்னு வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு சந்தோஷி பேரு, எப்பயும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ பேருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறாரு. அது என்ன தெரியுமா? அற்புதம், அடையாளம். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு அற்புதம். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அப்படியே மனசுல 100% அதை எடுத்துக்கிட்டு சொல்லுங்க, நீ ஒரு அற்புதம், நீ ஒரு அடையாளம். நான் உண்மையா ஒரு பாரத்தோட என்ன தெரியுங்களா, ஆவியான கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆவியானவர் அண்ட சராசரத்தை படைத்து அவ்வளோ வல்லமையுள்ள ஆவியானவர். ஆவியானவரை பற்றி பேசணும்னா நமக்கு நாளே பத்தாது. அவ்வளோ பெரிய ஆவியானவர், ஆதி ஆகமத்திலிருந்து இடைவிடாமல் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி, வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் முடியும். அப்படிப்பட்ட ஆவியானவர் எங்க இருக்கிறார் தெரியுங்களா? உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். வெளியே இல்லைங்க. மோசே வாழ்ந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் மேல இருந்தார், உள்ள வாசமாகல. அப்போ ஒரு கூடாரம் தேவைப்பட்டுச்சு, ஒரு சாலமனுடைய ஆலயம் தேவைப்பட்டுச்சு ஆண்டவர் வாழ்றதுக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையுமே ஆலயமா மாத்திட்டார். இந்த வெளிப்பாடு எந்த அளவுக்கு நீங்க அதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அற்புதங்களா அடையாளங்களா இந்த பூமியில ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். உண்மையா சொல்றேன். ஆண்டவர் இங்க பாருங்க, உங்க பிள்ளைக்கு இப்ப எல்லாம் நீங்க கொடுத்துடுறீங்க. உங்க பிள்ளை அதுல நீங்க வாழலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, நான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், ஆனா எப்பயும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறான், எல்லாருக்கும் ஒரு குறை இல்லை, ஆனாலும் இப்படி இருக்குது அப்படின்னு எவ்வளவு துக்கமா இருக்கும் பெற்றோர்களுக்கு. அதே மாதிரிதான் ஆண்டவர் நினைக்கிறாரு. ஐயோ, நான் எல்லாம் கொடுத்துட்டேன், நானே உள்ள இருக்கிறேன், ஆனா எப்போது இப்படியே இருக்கிறாங்களே என்னோட பிள்ளைங்க அப்படின்ற ஒரு துக்கம் ஆண்டவருக்கு எப்போது இருக்கு. இன்னைக்குல இருந்து நான் சொல்றேன், இந்த நிமிஷத்திலிருந்து ஆவியானவர் உங்களுக்குள்ள இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க இருந்து போகும்போது வேறு மனிதர்களா தாங்க போக போறீங்க. ஆமென்.
அதே மாதிரி நீங்க போக போறது கிடையாது. நீங்க வேறு மனிதர்களா. 1 சாமுவேல் 16 நீங்க பார்க்கலாம். ஆவியானவர் சவுல் மேல் வந்த போது என்ன ஆச்சுன்னா, அவன் வேறு மனுஷனாய் மாறினான். ஆமென். வேறு மனுஷன்னா என்னங்க, நீங்க மனுஷனோட லிஸ்ட்ல இருந்து தேவ மனுஷனா, தேவ மனுஷியா மாறிட்டீங்க. ஆமென். அந்த அளவுக்கு வல்லமுள்ள ஆவியானவர் என்ன பண்றாரு, உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால நீங்க சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கல. நீங்களே ஒரு அற்புதம், நீங்களே ஒரு அடையாளம்னா அப்ப உங்களுக்கு எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அடையாளம் நடக்கும். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க, ஆமாங்க என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமா அடையாளமா இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் ஆசையாவது படுறீங்க? நானும் ஆண்டவர்கிட்ட எப்பயுமே சொல்லுவேன், ஐயோ ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண மனுஷியா எனக்கு வாழவே எனக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா நான் ஒரு சாதாரண மனுஷியே இல்லை, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அசாதாரணமான வல்லமை எனக்குள்ள இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல செங்கடல் 2 பிளந்துச்சு. என்னைக்காச்சும் கற்பனை பண்ணி பைபிள் படிச்சிருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒரு தடவையாவது பைபிளை படிச்சு முடிச்சிருக்கிறீங்க? வெரி குட். இந்த வருஷம் நீங்க முடிவு பண்ணிடணும், இந்த வருஷத்துல ஒரு தடவை பைபிளை முடிச்சிடணும். அது மட்டும் இல்லை, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பைபிளை படிக்கணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆசையா இருக்குதோ இல்லையோ, நல்லா 5 இட்லி அமுக்குறீங்கல்ல, பிடிக்குதோ பிடிக்கலையோ நல்லா சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி தான் உங்க ஆவிக்கும் சாப்பாடு தேவை. அந்த சாப்பாடு என்னன்னா வேத வசனம் தான். ஏன் பலவீனமா இருக்கீங்க, ஏன் துக்கமா இருக்கிறீங்க, ஏன் அழுமூஞ்சா இருக்கிறீங்க, ஏன் மனுஷன் மாதிரி இருக்கிறீங்க? வெறும் சோறையும் சப்பாத்தியும் பரோட்டாவையும் சாப்பிட்றதுனால தான். நீங்க மட்டும் இந்த வேத வசனத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இரவும் பகலும் என்னுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம். இப்ப நீங்க என்கிட்ட வந்து நான் என்னமோ பண்றீங்க, எதுவுமே வாய்க்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லுங்க? எதுவுமே வாய்க்க மாட்டேங்குதா? இப்ப நீ வந்து இதை உட்காந்து என்ன பண்ணல, தியானம் பண்ணல. இதை தியானம் பண்ணிதான் என்ன இருந்திருக்கும், எல்லாமே வாய்ச்சிருக்கும். அவ்வளவுதான். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, குறுக்கு வழி நிறைய. ஆண்டவரே, இப்படி மேஜிக் மாதிரி தான் நடந்தா நல்லா இருக்குமே, இப்படி இப்போ உடனே நான் கேட்டா நடந்தா நல்லா இருக்குமே. ஆனா ஆண்டவர் அப்படி மேஜிக்கா வைக்கல. ஏன் தெரியுமா, ஆண்டவர் உங்களை படைக்கும் போதே அப்படி ஒரு திறனோடு படைச்சிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எவ்வளோ திறமைகளா இயற்கையாவே ஆண்டவர் கொடுத்திருக்காரு. மனுஷங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறாரு, எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிற திறமை கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, உனக்கு எல்லாமே நான் கொடுத்துட்டேன், நீயே எல்லாமே செய்யிட்டார். அவ்வளவுதான். புதிய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா, இயேசு மரித்து உயிரோடு எழும்பி போன பிறகு ஒரு விசுவாசி வந்து இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஆவியானவர் உள்ள வந்துட்டா, நான் சொன்னேன் செங்கடல் 2 பிளந்தது. நினச்சி பாருங்க, 2 கடல். நாங்கள் ரீசெண்டாக நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். பார்த்தா அந்த கடலை பார்த்தா ஆச்சரியம், ஆண்டவரே எப்படி ஒரு கரையை தாண்டி தண்ணி வர மாட்டேங்குது, எப்படி ஆண்டவர் இவ்வளோ அழகாக படைச்சுக்கிறாரு. இந்த கடல் மேலேயா இயேசு நடந்து போனாரு, இந்த கடலையா பிரிச்சாங்க பிளந்துச்சு, நம்ம அறிவுக்கே எட்ட முடியல. அப்படிப்பட்ட அசாதாரண வல்லமையோடு கூட கிரியை செய்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கு. அதே ஆவியானவருங்க ஏதோ 50% இறங்கி வந்துட்டு மீது 50% இல்லை, 100% அதே ஆவியானவர் சகல அற்புதங்களையும் செய்துங்க. பாருங்க, காடை வந்து விழுந்துச்சு. எப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல வனாந்திரத்துல நடக்கும் போதே மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அப்படி கண்ணில் பார்த்தாங்க அவங்க. நினைச்சு பாருங்க, அவ்வளோ மகிமை, அவ்வளோ பெரிய மகிமை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நினைச்சு பாருங்க, புதிய ஏற்பாட்டில் வாழ்ற நீங்களும் நானும் அதை விட மேலான மகிமையை நமக்குள்ளேயே வச்சிருக்கிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் நாமெல்லாம். அப்ப நம்ம எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும். உங்களுக்கு ஒரு குறைவு இருக்க முடியுமா? இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது. உங்களுக்கு குறையே இல்லை. அப்போ ஏன் சிஸ்டர் எனக்கு இந்த குறை, இந்த பொருளாதாரத்தில் பிரச்சனை, இதுக்கு எல்லாம் காரணம் ஆண்டவர் இல்லைங்க. ஆண்டவர்னால உங்களுக்கு நீ குறையில இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் நிறைய செய்தி கேட்குறீங்க, சாபங்களை பற்றி கேட்டீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அப்போ குறை என்னன்னா நம்ம கிட்ட தான் இருக்குது. என்ன குறை அப்படின்னா அறிவில்லாத குறை தான். புரிஞ்சுக்கல இந்த வசனங்களை, நமக்கு என்ன ஆகலை, இது நமக்கு ஒரு வெளிப்பாடாக மாறலை. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் குறையோடு இருக்கிறோம். ஆண்டவர் எல்லாமே கொடுத்துட்டார்.
எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. உங்களை அற்புதமா, உங்களை அடையாளமா வச்சிருக்கிறாரு. நான் உண்மையா சொல்றேன், நீங்க காலேஜ்ல படிக்கிற பிள்ளையா இருந்தா நீங்க ஒரு அற்புதம், நீங்க ஒரு அடையாளம். அடையாளம்னா என்ன தெரியுங்களா? நீங்க நடந்து போனாலே பரலோகத்தின் அடையாளம். நீங்க உங்களை பார்த்தா, உன்னை பார்த்தா என்னமோ வேற மாதிரி இருக்குப்பா, உன்னை பார்த்தா எனக்கு பரலோகத்தையே பார்த்த மாதிரி இருக்குது, கடவுள பார்த்த மாதிரி இருக்கு, அப்படி சொல்லுகிற ஒரு ஸ்தானத்துல தான் ஆண்டவர் எல்லா விசுவாசிகளையும் வச்சிருக்கிறார். நீங்க படிச்சிருக்கிறீங்களோ படிக்கலையோ, நான் உன்னை சொல்றேன், நாங்க பரிசுத்தாவியான பாடசாலை நடத்துறோம். எங்களுடைய ஸ்கூலுக்கு சில பேர் வருவாங்க, ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி வரும்போது எல்லாம் பாவமா வருவாங்க, ரொம்ப கஷ்டத்தோட, ரொம்ப துக்கத்தோட, ஒண்ணுமே வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. அவங்க ஒவ்வொருத்தருடைய கதையை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க தூங்க மாட்டீங்க. ஒரு மாசம் அந்த கதையெல்லாம் நான் கேட்டுட்டு எனக்கு துக்கத்தையுமே துக்கமாயிரும். அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் சொல்லவே முடியாது, அவ்வளோ துக்கம் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். அவ்வளோ என்ன சொல்றது, அவங்கள பிசாசு அந்த அளவுக்கு வதச்சிருந்திருப்பான். சின்ன குழந்தையிலிருந்தே பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு, சொந்த தகப்பனால, சகோதரனால கற்பழிக்கப்பட்டு, எல்லாம் அந்த அப்படிப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் ஆண்டு ரட்சிப்புகள் நடத்தி ஆண்டு கொண்டு வந்து நல்ல ஊழிய பாஞ்சியோடு இருக்க பிள்ளைங்க வராங்க. அவங்க வந்துட்டு அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை தலைகீழா மாறி இருக்குங்க. அப்படி ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்துட்டு இருக்காரு. எப்போ அப்படின்னா, அவங்களுக்கு எப்போ அந்த அறிவு வந்துச்சோ, நான் ஒரு வேறு மனுஷி, நான் ஒரு வேறு மனுஷன், நான் சாதாரணமாக வாழ அழைக்கப்படலை, நான் எனக்கு உள்ள இருக்கிற வெறி என்ன தெரியுமா, இங்கே இருக்க ஒருத்தர் கூட திரும்பி நீங்கள் மனுஷங்களா போகக்கூடாது. ஆமென். நீங்க மனுஷனா போகக்கூடாது, நீங்க மனுஷியா போகக்கூடாது, நீங்க தேவ மனுஷி, ஆவியினால் நிறைந்த மனுஷன், ஆவியினால் நிறைந்த மனுஷி. ஆமென். ஒருத்தருக்குள்ள ஆவியானவர் வந்துட்டா அவங்க வேறு மனுஷர்கள். ஆமென். அவங்க பேச்சு வேறங்க, அவங்க பேச்சு வேற பேச்சு, சாதாரணமா பேச மாட்டாங்க. முடியாதுன்றத சொல்ல முடியாது அவங்களால. என்னால முடியாது, அது கிடையாது, டிக்ஷனரியிலேயே கிடையாது, அகராதிலேயே கிடையாது என்னால முடியாதுன்னு. இங்க உட்கார்ந்துருக்கிற 3000 பேரும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை என்னால் முடியாதுன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் நானும் அப்படிதான் இருந்தேன். முதல்ல நீ பிரசங்கம் பண்றியா அப்படின்னு கேட்டா, ஐயோ என்னால் முடியாது, ஃபர்ஸ்ட் வார்த்தையை நான் சொல்றது என்ன, ஐயோ என்ன இன்னைக்கு முடியாது, அப்படிதான் சொல்லுவேன். அந்த மாதிரி இருந்த ஆள் தான். ஆனா இன்னைக்கு எடுக்கிறியான்னா சரின்னு எந்த நேரத்துலையும் ஓகே. ஏன் அப்படின்னா, என்னுடைய பலன் அல்ல, ஆண்டவர் என்னை ஏற்கனவே ஒரு அற்புதமா, ஒரு அடையாளமா மாத்திட்டாரு. அதை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளவுதான். நான் என்ன பார்க்கல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் பார்க்கிறேன். ஆமென். ஒன்னு சொல்லட்டுங்களா, கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கைனா நீங்க வாழுகிற வாழ்க்கை அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நீங்க வாழ விடுறதுதான். எத்தனை பேர் முடிவெடுக்க போறீங்க, இங்கிருந்து நான் போயிட்டு சிஸ்டர் நானே வாழ போறது இல்லை, தயவு செய்து நீங்க வாழாதீங்க. உண்மையாக சொல்றேன், நீங்க என்னைக்கு அவரை வாழ விடுறீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அற்புதமா இருக்கும், நீங்க உடுத்துற உடை அற்புதமா கிடைக்கும், நீங்க போட்டுக்கிற எல்லாமே பாருங்க, இப்ப நாங்க போட்டுக்கிற எல்லாமே அற்புதமா கிடைச்சதுதான், நம்ம ஒண்ணு வாங்கினது இல்லை, எல்லாம் ஆண்டவர். ஏன் அப்படின்னா, நான் வாழ விரும்பல. ஆவியானவரே நீங்க வாழுங்க. நாம வாழ்ந்தாதாங்க பிரச்சனை, நாம வாழ்ந்தாதான் சண்டை, நாம வாழ்ந்தாதான் ஐயோ என்ன காயப்படுத்திட்டா, எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு. நான் சொல்றேன், இன்னைக்கோட அந்த பழைய கதையை பேசுறத நீங்க நிறுத்தும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுங்களா அப்படின்னு பேசுறீங்க பாருங்க, அந்த கதையை இன்னையோடு நிறுத்திடுங்க. வைராக்கியம், கோபம், மன்னிக்காம இருக்கிறது, இதெல்லாம் மனுஷங்க தரம், நீங்க மனுஷ தரம் கிடையாது, நீங்க தேவ தரம். ஆமென். ஆண்டவர் தேவனை உடையவர்கள் தேவர்கள். ஆமென். உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறதுனால நீங்க தேவனை போல நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு நீங்க மனுஷ தரமா நீங்க வாழ்றது இல்லை. இனிமேல் நான் உண்மையா சொல்றேன், உங்களுக்குள்ள வைராக்கியமோ இல்ல உங்களுக்குள்ள ஒரு கோபமோ இல்ல கசப்போ இல்ல மன்னிக்க முடியாமையோ நீங்க இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க 30 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில மாற்றம் வராது. நான் எழுதி சைன் போட்டு தரேன். 30 நாள் நீங்க 40 நாள் உபவாசம் பண்ணுங்க, 80 நாளே உபவாசம் பண்ணுங்க, ஒண்ணுமே நடக்காது. வசனம் சொல்லுது, கீழ்ப்படிதல் தான் என்னது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல்
உத்தமம். அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? இப்ப நான் உங்களுக்கு ஆவியானவர் சொல்றாரு, எந்த கசப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒருவேளை உங்களால யாரையாவது மன்னிக்க முடியாம, உங்களுக்கு ஒருவேளை எவ்வளவு வேணா அநீதி நடந்திருக்கலாங்க, சட்டப்படி அது தப்புனே இருக்கட்டும், ஐயோ அநியாயமாவே இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீ ஒரு மனுஷன் அல்ல. நீ காயப்பட்டு உன் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு நீங்க ஒரு மனுஷி அல்ல. நீங்க கசப்பை உள்ள வச்சுட்டு இருக்கும் போது, மன்னிக்காம இருக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? நீங்களே உங்களை ஒரு சிறைக்குள்ள வச்சுக்கிறீங்க. உங்களை சுத்தி நீங்க என்ன வச்சுக்கிறீங்க? ஒரு சிறை கைதியா நீங்களே வச்சுக்கிறீங்க. நீங்க உங்களை காயப்படுத்தினவங்க சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா நீங்க உள்ள அப்படியே வெதும்பிக்கிட்டு இருப்பீங்க. பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான், பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா, பாரு எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? உள்ள நாம வெதும்பிக்கிட்டு இருக்கிறோம். அதனால யாருக்கு பாதிப்பாகுது? நம்மளுடைய சரீரத்துல பாதிப்பு வருது, நம்மளுக்கு தான் வியாதி வருது. நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய வியாதிகள், வயிற்று பிரச்சனையோ இல்ல எலும்பு பிரச்சனையோ இல்ல வாதம்லாம் வருதுல, அதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த மாதிரி உள்ள கசப்பையும் வைராக்கத்தையும். கசப்பு என்ன பண்ணும்? எலும்பு உருக்குது. சோ இந்த மாதிரியான காரியங்கள் என்ன பண்ணுது? உங்க சரீரத்திலையும் வியாதியை கொண்டு. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, மகளே மகனே, நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. நான் உன்னை பயன்படுத்த விரும்புறேன், நான் உனக்குள்ள இருந்து என் மகிமையை காட்ட விரும்புறேன், உன்னை அற்புதமா அடையாளமா இந்த உலகத்துக்கு நான் என்னை காட்ட விரும்புறேன். ஆனா நீ உன் உள்ளத்துல இருக்கிற கசப்பையும் வைராக்கத்தையும் அந்த மன்னிக்காம இருக்கிற தன்மையும் நீங்க எடுத்து போட்டுருன்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ சிஸ்டர், நான் ஆசைதான் படுறேன், நான் மன்னிக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா என்னால அதை நினைச்சா என்னால மன்னிக்கவே முடியல அப்படின்னு நீங்க சொல்லலாம். உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்றேன். வசனம் சொல்லுது, ரோமர் 5:5, தேவனுடைய அன்பு ஆவியானவர் மூலமாய் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்குள்ள காட்ஸ் லவ் இருக்குதுங்க, தேவனுடைய அன்பு இருக்குது. உங்க அன்பு இல்ல, மனுஷ அன்புனால நம்ம நேசிக்க முடியாது. ஆனா தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கிறதுனால உங்களால யாரையும் மன்னிக்க முடியும். ஒருவேளை உங்க கணவர் உங்களை ஏமாத்திக்கிட்டு வேற பொம்பளையோட ஓடி போயிருந்திருக்கலாம். நீங்க நினைக்கலாம், ஐயோ ஒரு விசுவாசி இப்படி பண்ண முடியுமா? ஒரு பாஸ்டரா இருந்துட்டு, ஒரு ஊழியக்காரனா இருந்துட்டு இந்த மாதிரி துரோகம் பண்ண முடியுமா அப்படி நீங்க ஒருவேளை நினைக்கலாம். அதனால உங்களால மன்னிக்க முடியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னால மன்னிக்க முடியும். நினைச்சு பாருங்க, இயேசு சிலுவையில் அன்னைக்கு தொங்கிட்டு இருந்தப்போ கல்லெறிஞ்சாங்க. சொந்த யூதர்கள், சொந்த சகோதரர்கள் கல்லெறிஞ்சாங்க, இயேசு மேல துப்புனாங்க முகத்துல. ஆனா இயேசு அன்னைக்கு என்ன பண்ணாரு? எப்படி அதனால மன்னிக்க முடிஞ்சிச்சு? அவர் பாவமே இல்லாதவர், அவர் ஒரு தப்பும் செய்யலைங்க. ஆனாலும் அவர் அநியாயமாய் தண்டிக்கப்பட்டார். எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆனா அவர் அது பொறுமையோடு கூட, அவர் உள்ளத்துல ஒரு கசப்பு வைக்காம அவர் சொன்னார், அப்பா பிதாவே, இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம செய்யறாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? உங்களுக்கு விரோதமா செஞ்சாங்க பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு விரோதமா மந்திரம் வச்சிருக்கலாம், உன் குடும்பத்தை பிரிச்சிருக்கலாம், உன் குடும்பத்துல அதனால வியாதிகள் வந்திருக்கலாம், உன் குடும்பத்துல இருக்கிற நஷ்டங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி வந்தது பாருங்க. இயேசு அன்னைக்கு என்ன பண்ணாரு? அவர் அதை பார்த்து அவர் மனசுல ஒரு இதையும் வைக்கல. அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னார். அது அவருடைய சொந்த பலத்துல சொன்னார் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாங்க, உங்க சொந்தக்காரங்களே உங்களுக்கு குழி தோண்டி இருக்கலாம், உங்க சபையில இருக்கிற மக்களே உங்க சபையை பிரிச்சுக்கிட்டு போயிருந்திருக்கலாம், எல்லாம் நடந்திருக்கலாம். நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? இயேசுவுக்கு நடக்காத எதுவும் உங்களுக்கு நடக்கல. ஆமென். இயேசுவுக்கு நடந்தது மாதிரி உங்களுக்கு நடக்கல. ஆனா ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சார் அன்னைக்கு? அவர் மனிதனா வந்தாருங்க. நம்ம நினைக்கிறோம் அவர் ஆண்டவருங்க, அதனாலதான் அவர் அப்படி இருந்தாருங்க. இல்ல, அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமியில வந்தார். உங்களை போலவே அவருக்கு உணர்ச்சி இருந்துச்சு. அவர் அழுதார், அவர் சிரித்தார், அவருக்கு கோவம் வந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்ப அவர் மனசு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாரா? கண்டிப்பா கஷ்டம் இருந்திருக்கும், காயங்கள் இருந்துச்சு, அவருக்கு வேதனை எவ்வளவு இருந்திருக்கும். அவரை புறக்கணிச்சுட்டாங்க எல்லாரும், அவங்க சொந்த மக்களே அவங்கள புறக்கணிச்சாங்க, எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் அவருக்கு. ஆனா அவர் எப்படி அவர் அதை மேற்கொண்டார் தெரியுங்களா? ஆவியானவருடைய பலத்தினால. ஆமென். ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தாரு பாருங்க, அந்த அன்பு இருந்துச்சு அவருக்குள்ள. அவர் என்ன பண்ணாரு? நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி மன்னிச்சாரு. அந்த மன்னிச்சதுனாலதான் அன்னைக்கு மன்னிச்சார் பாருங்க. மன்னிச்சு அவருக்கு, அதனாலதான் வசனம் சொல்லுது, இயேசு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய். எனக்கு சத்தியமா அது புரியாதுங்க, இன்ன வரைக்கும் புரியாது. இயேசுவே கீழ்ப்படிதல அவ்வளவு கஷ்டத்தினூட கற்றுக்கொண்டாரா?
நான் ஒன்னே சொல்லட்டுங்களா, நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்கள் தடையா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம கீழ்ப்படியாததுனால தான். உங்களுக்கு நான் சேலஞ்சு கொடுக்குறேன். இப்போ மட்டும் நீ கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே நான் அந்த கணவரை மன்னிச்சிடுறேன், ஆண்டவரே என் மாமியாரை நான் மன்னிச்சிடுறேன், இல்லை ஆண்டவரே நான் இவங்களை மன்னிச்சிடுறேன். யாரை நீங்கள் மன்னிக்கணுமோ இன்னைக்கு உங்கள் மனசில் இப்போ ஆவியானவர் யாரை காட்டுறாரோ, யாரை மன்னிக்கும்படி சொல்கிறாரோ, நீங்கள் அவரை மன்னிச்ச உடனே நான் சொல்கிறேன் 10 வருஷம் 20 வருஷம் தடைப்பட்ட ஆசீர்வாதம் இந்த நொடியிலே உங்களுக்கு நடக்கிறத நீங்க கண்ணால பார்க்க போறீங்க. கேரண்டி 100%. ஏன் தெரியுங்களா? ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ள இருக்கிறார் பாருங்க. அவர் ரொம்ப மென்மையான ஆவியானவர். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், ஆவியானவரை நம்ம எப்பயுமே என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா? அவர் ஒரு சக்தி, அவருன்னு கூட நினைக்கிறது இல்லை. அது அப்படியே ஒரு புல்லரிக்கிற மாதிரி இருக்குது, அதுதான் ஆவியானவர் போல. கீழே விழுந்து புரள்றாங்க, இல்லை ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஆவியானவரை ஆவி அப்படின்ட்டு ஏதோ ஒரு வஸ்துவாக நினச்சிக்கிறோம். ஆனால் வசனம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ஒரு நபர் அப்படின்னு தான் காட்டுது வேதம். நீங்கள் முழுசு வாசித்து பாருங்க. இயேசு கூட ஆவியானவர் பற்றி சொல்லும் போது அவர் வரும்பொழுது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவர் எப்படி அறிமுகப்படுத்தினார் ஆவியானவரை? அவர் என்னை போலவே ஒரு நபராக இருக்கிறார். அப்போ அந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார், ஒரு நபராக இருக்கிறார். இது ஒரு சக்தி இல்லை உங்களுக்குள்ள. வசனம் சொல்லுது அப்போஸ்தலர் 1:8 ஆவியானவர் வரும் பொழுது பலன் வருது இல்லையா? ஆவியானவர் வரும் பொழுது வல்லமை வருது. ஆவியானவர் வரும் பொழுதுதான் வல்லமை. வல்லமை ஆவியானவர் இல்லை இல்லையா? வல்லமை ஆவியானவரோட வருது. நான் வரும்போது என் கையோட நான் வந்தேன், என் கையை வீட்டில் விட்டுட்டு வந்தேனா? அதே மாதிரி ஆவியானவர் வரும்போது எல்லா வரத்தோட வராரு, எல்லா கனிகளோட வராரு, எல்லா வல்லமையோட வராரு. ஆமென். ஸோ அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நபர் ரொம்ப மென்மையானவர். அவரால் கசப்பெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. கசப்பு, வைராக்கியம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சர். அது நம்ம என்ன நினைக்கிறோம்? விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்றோம். கசப்பு இருக்குதுங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் வசனம் கசப்பு, வைராக்கியம், அந்த மன்னிக்காமல் இருக்கிறத வந்து ரொம்ப பெருசாக காட்டு. அதுக்காக விபச்சாரம் வந்து ரொம்ப நல்லதுங்க நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, விபச்சாரத்தை நம்ம அப்படி பார்க்குறோமே, கசப்பை நம்ம அப்படி பார்க்கறது இல்லை. பாவம்னா பாவம் தானே, எல்லாமே ஒரே அளவு தானே. அப்போ ஆண்டவர் வந்து கசப்போடு நீங்கள் இருக்கும்போது இனிமையான ஆவியானவர் உள்ள என்ன பண்ணுவார்னா துக்கமாயிருவார். ஏங்க என் வாழ்க்கையில் என்னால் தேவனுடைய பிரசன்னத்தை உணரவே முடியலைங்க. நானும் எவ்வளவோ போகிறேன், மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், ஆனால் பிரசன்னத்தையே உணர முடியல. ஏன் உணர முடியலன்னா, உங்களுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கும் போது, நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கும் போது என்ன பண்ண முடியாது. உங்களால் உள்ளதான் இருப்பார் ஆவியானவர். பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க வச்சுக்கோங்க. சண்டை போட்டுறீங்க 2 பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க, நீங்கள் இந்த பக்கம் திரும்பி, ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ஆனால் மூஞ்ச பார்த்துக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. எப்படி இருக்கும் அந்த வீடு? யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது? எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்காது? இருள் நிறைந்த மாதிரி, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா, அதாவது சோர்வா, அப்படியே குளிர்ந்து போன தன்மையில தானே இருக்குது. அப்படி இருக்குமா இருக்காதா? ஆமாவா இல்லையா? என்னமோ நான் சண்டையே போட மாட்டேங்க, நீங்கள் பேசுறதே எனக்கு புரியலன்ற மாதிரி உட்காராதீங்க. உங்களுக்கு எந்த உறவுலையும் எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்திருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன ஆயிடுவார்? அப்படியே துக்கமாயிருவார். அவர் துக்கமாக ஆயிட்டார்னா குளிர்ந்த நிலைமை வந்துடும். குளிர்ந்து போன நிலைமையில உங்களால் அக்கினியை என்ன பண்ண முடியாது, அவருடைய பிரசன்னத்தை ருசிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அவர் உங்களை விட்டு போயிட்டாருன்னு நான் சொல்லலை, ஆனால் அவர் அமைதியாயிட்டாரு. அவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு, அதாவது நீங்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் தூரமாயிட்டீங்க. அதனால தான், கசப்புனால தான் உண்மையாக சொல்கிறேன், பிசாசுக்கு பெரிய வாசல் திறக்கப்படுது. அதனால தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாஸ்து பார்க்கலாம், 26வது வசனத்திலேருந்து நீங்கள் வாஸ்து பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது.
பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எப்பயுமே ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து படிக்கக்கூடாது. முன்னாடி என்ன இருக்குது பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். நீங்க இந்த முழுசு படிச்சுட்டு வருவோம். அடுத்து பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். எல்லாருக்கும் பைபிள் இருந்துச்சுன்னா பைபிள் எடுத்து பைபிளை பாருங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அடுத்து, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை படுத்தாதிருங்கள். அடுத்து, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அடுத்து, ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு, சொல்லுங்க வாயை திறந்து, உங்களுக்கு, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஓகே, சரி. இப்போ கொஞ்சம் முன்னாடி போயிருங்க, 26 வாங்க, திருப்பி வாங்க. வசனத்தை நம்ம எவ்வளோ பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு விடுதலை. சரி, வசனம் பாருங்க என்ன சொல்லுது. நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனையே கோபத்தினால தான். ஏன்னா நம்ம மனுஷங்களா வாழ்ந்துட்டோம். இனிமேல் நம்ம என்ன வாழ போறதில்ல, மனுஷங்க மாதிரி வாழ போறதில்ல, ஆவியில நிறைந்த மனிதர்களாய் வாழ போகிறோம். ஆமென். ஸோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நீங்க கோவப்பட்டு வைராக்கியத்தை உள்ள வச்சுக்கும் போது, கசப்பை உள்ள வச்சுக்கும் போது என்ன பண்றீங்க? பிசாசுக்கு என்ன பண்றீங்க? வாய் திறந்து சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. நீங்க பிசாசுக்கு வாசலை திறக்குறீங்க. அதாவது இப்படி சொன்னாங்க, offense is the bait of Satan. Offense is the bait of Satan. அப்படின்னா பிசாசுனுடைய பயங்கரமான கண்ணி. பெயிட்னா இந்த புழு தூண்டில்ல வச்சு மீன் பிடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு தூண்டில்ல ஒரு புழுவோ ஏதோ வச்சு மீன் கொடுப்பாங்க. அந்த மீன் ஆஹான்னு சாப்பிடும், மாட்டிக்கும் பாருங்க தூண்டில்ல. அது மாதிரி தான் அஃபென்ஸ்னா காயப்படுறது. அவங்க எப்படி சொல்லலாம், இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா தொட்டா சினிங்கியா இருப்பாங்க. அதாவது எதுக்கெடுத்தாலும் கோச்சுப்பாங்க, பயங்கர தொட்டா சினிங்கியா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மனுஷங்களை அப்படிப்பட்ட மனிதர் ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க போறாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்போ என்ன சொல்லிருக்குன்னா, கோபம் கொண்டாலும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பாவம் செய்யக்கூடாது. அப்படின்னா அது எப்படி முடியும்? அதுதான் சொல்றேன். உள்ள ஆவியானவர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சரி, பிசாசுக்கு இடம் கொடுப்பது, கசப்பு வைராக்கியம் இதெல்லாம் என்னன்னா பிசாசுக்கு வாசலை திறந்துருது. அப்ப இது ஒரு பெரிய பிசாசுனுடைய கண்ணி. நான் உண்மையை சொல்றேன். நீங்க ஊழியக்காரர்களா இருக்கலாம், நீங்க நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையா நீங்க ஆண்டுக்கா பிரகாசிக்கலாம். எனக்கு தெரியும் நிறைய பேர் நல்லா அபிஷேகம் பண்ணிட்டு பயங்கரமா ஊழியம் செய்வாங்க, அப்படி கசப்போட இருப்பாங்க. எப்படிங்க அது நடக்குது அப்படின்னா தெரியலைங்க. அது அழைப்பும் கிருபை வரமும் மாறாதவைகள், அதனால நடந்துட்டு இருக்குது. ஆனா உள்ள ஆவியானவர் துக்கமாயிருப்பார். அது ரொம்ப நாளைக்கு போக முடியாது. அப்படி இருக்கும்போது பிசாசுக்கு வாசலை திறந்து பல கொடூர வியாதிகள் மரித்தவர்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் என்ன முதல்ல, ஏன்னா ஆண்டவர் அன்பா இருக்கார். God is love. தேவன் அன்பா இருக்கார். அந்த அன்புள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப அந்த தேவனுக்கு உங்களுடைய எல்லாமே தேவைங்க. பாருங்க, நீங்க கசப்போட இருக்கிறீங்க, வைராக்கியத்தோடு இருக்கிறீங்க. எப்படி ஆவியானவர் உங்க மூலமா ஒரு மனுஷனை தொட முடியும் சொல்லுங்க? உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் அன்பு எப்படி பாய்ந்து போக முடியும்? எப்படி உங்களுக்குள்ள இருந்து மனதுருக்கம் பாய்ந்து போக முடியும்? ஏன்னா நீங்க ஏற்கனவே கசப்பு தண்ணி உள்ள இருக்குதுல்ல. உள்ள ஒரு கசப்பும் தித்திப்பான தண்ணி இருக்க முடியுமா? ஒரே ஊற்றுல இருந்து வர முடியுமா? வர முடியாது. உங்க ஊற்று என்ன ஊற்று? ஆவியானவருடைய ஊற்று. உங்க ஊற்று எப்படி இருக்கணும்? எப்போதும் ஆவியானவரால் பொங்கி 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 ரட்சிப்பின் சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கணும். ஏன் உங்களால சந்தோஷமா இருக்க முடியல? ஏன் உங்க சந்தோஷத்துக்கு தடை இருக்கு? ஏன் அப்படின்னா கசப்பு, வைராக்கியம், மன்னிக்காமை. நான் உண்மையா சொல்லட்டுமா, இன்னைக்கு நான் இதை பேசுறதுக்கு நான் வரவே இல்லை. நான் வந்ததே வேற விஷயத்த பேசதான் வந்தேன். ஆனா ஆவியானவர் இதை உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். நான் எசேக்கியேல் 37 பேசதான் வந்தேன். நான் இதை நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ஆவியானவர் இங்க ஏன் உங்ககிட்ட இதை பேசுறாருன்னா, இதுதான் அஸ்திபாரம். இங்கேயே இல்லைன்னா அப்புறம் எப்படி அடுத்த லெவலுக்கு போறது? நீங்க கசப்போடு இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் உங்களை எடுத்து உங்களை பயன்படுத்த முடியும்? இல்லை கசப்போடு இருந்தீங்கன்னா எப்படி நீங்க அற்புதத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும்? முடியாது. அதனாலதான் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு இன்னைக்கு மன்னிக்கிற நாள். நீ அதான் வசனம் சொல்லுது பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா
அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனம் 29 பாருங்க. 29, கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து வர வேணாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை பேசுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே அதிகாரத்துல தான் அடுத்த வசனம், ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதவங்களுக்கு அதுக்கு 31 சகலவிதமான கசப்பு. நான் சொல்றேன், சகலவிதமான கசப்பு ஆவியானவரை துக்கப்படுத்திடும். ஆவியானவர் துக்கமா இருந்தாருன்னா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையும் உங்களால பார்க்க முடியாது. உங்க வாழ்க்கையில என்ன இருக்கு? பிசாசுக்கு ஒரு இடம் இருக்குது. அப்படி பிசாசுக்கு இடம் இருக்கும் போது எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையா நீங்க இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு ஆவியான உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, நீ எவ்வளோதான் உனக்கு விரோதமா அவங்க பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீ மனசார அவங்கள மன்னித்து விடு அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொருத்தட்டையும் பேசுறாரு. ஆமென். நிச்சயமா எனக்கு தெரியும், இங்க நிறைய பேர் மனக்கசப்போடு கூட, வேதனையோடு கூட, காயத்தோடு கூட, தீராத, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சட்டப்படி அவங்க மேல கோபமா இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனாலும் நீங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். என்னோட வாழ்க்கையிலலாம் நான் எவ்வளவுதான் எனக்கு விரோதமா பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா, நீ போய் முதல்ல மன்னிப்பு கேளும்பார். அன்னைக்கு கூட ஒரு தம்பியை நான் ரொம்ப கோபமா பேசிட்டேன். எனக்கு அப்படி கோபமா நான் பேச ரொம்ப ரேர். எனக்கு என்னமோ அன்னைக்கு அவ்வளோ கோபம். ஆக்சுவலி நான் போறதுக்கு முன்னாடி என் மனசுல ஆவியானவர் சொல்றாரு நோ, ஆனாலும் அதை மீறிட்டு போய் நான் கோபமா பேசிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் உண்மையா சொல்றேங்க, எவ்வளோ ஒரு துக்கம், அவ்வளோ ஒரு திருப்பி நான் ஆவியானவரோடு ஒப்புரவாயி அவரை இது பண்றதுக்குள்ள எனக்கே ரொம்ப 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 அது கொடூரமான ஒரு விஷயம். அதனாலதான் இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் துக்கத்திலையும் தோல்வியிலும் வேதனையிலையும் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? ஆவியானவரை துக்கப்படுத்தி அவங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முடியவே முடியாது. இன்னைக்கு ஆவியானவங்க கிட்ட சொல்றது, நீ அவங்கள மன்னிச்சிரு, அந்த வாசலை நீ மூடிரு, உனக்கு இருக்கிற அந்த ஒரு வெறுப்பை கசப்பை உன்னால எடுத்து போட முடியும். ஏன் தெரியுங்களா? அந்த தேவ அன்பு ஆவியானவர் மூலமா உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த அன்பு உள்ள இருக்கிறதுனால உங்களால மன்னிக்க முடியுங்க. நாங்களாம் சொல்லுவோம் ஸ்கூல்ல இவங்க பரிச்சம் பாடசாலைக்கு வர பிள்ளைங்க கிட்டலாம், நினைச்சு பாருங்க, சொந்த அப்பாவே கற்பழிச்சிட்டாங்க, அப்படி பிள்ளைங்க வந்துருச்சுங்க. எவ்வளவோ பிள்ளைங்க வராங்க தெரியுங்களா? சொந்த அப்பா கற்பழிச்ச பிள்ளைங்க, சொந்த அண்ணனே ஒரு பொண்ணு வந்துச்சு. எத்தனையோ முறை அந்த பொண்ணை வந்து தவறா பயன்படுத்தியிருக்கிறான். சொந்த அண்ணா, ஓன் அண்ணா, கசின் பிரதர், சொந்த ரத்தம். எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த பொண்ணு வந்தப்போ அவ்வளோ ஒரு டிப்ரெஷன்ல தான் வந்துச்சு அந்த பொண்ணு. ஆனா மன்னிக்கும் போது உள்ள இருந்து அப்படியே நதி, அந்த ஊற்றெல்லாம் திறக்கப்பட்டு அந்த பொண்ணு சந்தோஷத்தினால நிரம்பி ஆனந்த தைலம், ஆவியானவர் வந்து ஆனந்த தைலம், ஆவியானவர் அவங்களை நிரப்பி. நான் சொல்றேன், நீங்க மன்னிச்சிட்டீங்கனாலே உங்க சரீரத்துல விடுதலை வந்துருங்க. உங்க சரீரத்துல இருக்க வியாதி போயிடும். நீங்க மன்னிக்கும் பொழுது உங்க வீட்டுல இதுவரைக்கும் தடைப்பட்ட எல்லாம் நடக்க போகுது. பயங்கரமான அற்புதத்துக்கு அது வாசலை திறக்குது. அது மட்டும் இல்ல, உள்ள இருக்கிற ஆவியானவர் ரொம்ப சந்தோஷமாயிரும். ஐயோ, என் மகள் எப்படி மன்னிச்சிட்டான்னு. உங்களால முடியும், மன்னிக்க முடியும். எவ்வளோ பெரிய துரோகமா இருந்தாலும் மன்னிக்க முடியும். அதுதான் உண்மை. பிசாசு சொல்லுவான், உன்னால முடியாது, எவ்வளோ உனக்கு அநியாயம் பண்ணாங்க பாத்தியா, கூட இருந்தே குழி பறிச்சாங்க பாத்தியா, எவ்வளவு ஒரு துரோகம், எப்படி நடிச்சாங்க உங்ககிட்ட பாத்தியா, அப்படின்னு நிறைய சொல்லுவான். ஆனா நீங்க சொல்லணும், இல்ல, எனக்குள்ள இருக்க ஆவியானவன். நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ பேரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறோம். நான் என்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தணும், என் கணவனை சந்தோஷப்படுத்தணும், என் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும், என் கூட வேலை பார்க்கணும், இப்படி சந்தோஷப்படுத்தணும்னே நம்ம வாழ்க்கையில பாதியை நம்ம வீணாக்கிட்டோம். அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனா நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன் பாருங்க. உள்ள இருக்கிற ஆவியானவரை மட்டுமே நீங்க சந்தோஷப்படுத்த குறியா இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் நீங்க சுலபமா சந்தோஷப்படுத்திடுவீங்க. ஆமென். அதனாலதான் உள்ள இருக்கிற ஆவியானவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு. இங்க இருக்க ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். சொல்றாரு, மகளே, மகனே, நான் ஒரு நபராய் உனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உன்னோட பேச ஆசைப்படுறேன், உன் மூலமா கிரியை செய்ய ஆசைப்படுறேன். நீங்க ஒருவேளை வீட்டு மனைவியா இருக்கலாம், வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்ல சாதாரணமானவர்களா இருக்கலாம். ஆனா தேவ ஆவியை பெற்ற ஒருவரும் சாதாரணமானவர்கள் அல்லங்க, நீங்க அசாதாரணமானவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், நீங்க அதை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சுட்டா, ஐயோ எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்றத நீங்க பார்த்து அவரோட பேச ஆரம்பிச்சீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு காயம் வரலாம். உடனே என்ன தெரியுமா சொல்லணும்? ஆவியானவரே, இந்த மாதிரி இவங்க பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு, ஆவியானவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க,
ஆவியானவரே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு ஆவியான உதவி செஞ்சிருவாருங்க. ஏன்னா ஆவியானவருடைய பேரே உதவியாளர். ஆமென். அவர் உதவியாளர். அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாகவே அவர் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்க யோவான் 14வது அதிகாரத்தை அப்புறமா போய் வாசித்து பாருங்க. 14, 16, 17, 18 நீங்க வாசித்து பாருங்க. உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி, உங்களுக்கு உதவும்படி, உங்களை தேற்றும்படி, உங்களோடு பேசும்படி, உங்களுக்கு போதிக்கும்படி ஆவியானவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணணும்னா ஆவியானவரோட வாழணும். எப்படி எப்படி உங்க ஹஸ்பண்டோட நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, டெய்லி உங்க பிள்ளையோட பேசுங்க, அது மாதிரி டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே ஆவியானவரே குட் மார்னிங் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஆவியானவரே நான் என்ன சமைக்கட்டும் அப்படின்னு கேட்கலாம். ஆவியானவரே நான் அந்த ட்ரெஸ்ஸை போடலாமா? ஏங்க ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தின் மேலேயும் அக்கறையா இருக்கிறார். நீங்க ஒவ்வொன்றையும் ஆவியானவர்கிட்ட கேட்கலாம். ஆவியானவரே இங்க போலாமா, இதை பேசலாமா? உங்களுக்கு கோபமா வருது, உடனே ஆவியானவரே என் வாயை அடக்குக, உடனே ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க சொந்த முயற்சியில நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்ல. உங்க சொந்த பலத்துல நீங்க பாவத்தோடு போராட வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவேளை நீங்க பாவத்தோட போராடி கொண்டிருக்கலாம், பாவ கட்டுகளை நீங்க இருக்கலாம். ஐயோ என்னால விட முடியலையே, இந்த பாலியல் ரீதியான பழக்கம் எனக்கு இருக்குதே, இந்த ஆபாச படம் பார்க்கறது அடிமைத்தனத்துல நான் இருக்கிறேனே, இல்ல இந்த தவறான உறவுல நான் இருக்கிறேன், இதுல இருந்து நான் வெளியே வர விரும்புறேன், ஆனா என்னால முடியலையே அப்படின்னு நீங்க ஒருவேளை பாடுபட்டு கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், இந்த 2025 வருஷம் நீங்க உங்க சொந்த பலத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் பாருங்க, அவர் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்றேன், ஒரு ஆபாச படம் பார்க்கணும்னு ஆசை வருது, ஓ ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆவியான வல்லமையோடு கூட பலத்தோடு கூட உங்களுக்குள்ள இருந்தே எழும்பி அந்த ஆசையை அப்படியே அர்த்தமாக்கிடுவாரு. எத்தனை பேர் விசுவாசி? நான் சும்மா கதை பேசலைங்க, எத்தனையோ வாழ்க்கை அனுபவங்கள்ல தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். எத்தனையோ விதத்துல நேரங்களில் நான் ஆண்டுகிறேன், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே அப்படின்னு நான் சொல்லி அந்த நொடியோட அந்த விஷயம் முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதே கிடையாது, ஹோலி ஸ்பிரிட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, அவ்வளவுதான். அதே மாதிரி ஏதாவது புரியல, எனக்கு தெரியல, உடனே ஆவியானவரே எனக்கு இதை சொல்லி கொடுங்க, ஆவியானவரே எனக்கு இதை காட்டுங்க அப்படின்னு நம்ம கேட்க 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 என்ன பண்ண தெரியுமா, ஆவி உங்களுக்கு ரொம்ப அழகா எல்லாத்தையும் காட்டுவார். நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற சில பிள்ளைங்க நீங்க ஒரு தவறான ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிர்வாண படம் எடுத்து செல்ஃபோனில் அனுப்புறது, செல்ஃபோன் செக்ஸ் த்ரூ மீடியா, அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாயிருச்சு இல்லை? ஃபோன் மூலமாக பாலியல் ரீதியான உறவுக்குள்ளே ஆகிறது, இந்த மாதிரியான அசுத்தமான காரியங்களில் பிடிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இங்கே எனக்கு யாருன்னு தெரியல, நான் ஒரு பெண் பிள்ளை தான் பார்த்தேன். அது அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம். உங்கள் படங்கள் ஒருவேளை அந்த பையன்கிட்டயோ அந்த ஆள்கிட்டயோ இருக்கலாம். அதனால் நீங்கள் ரொம்ப பயந்து போய் ஐயோ நான் இப்போ இதுலேருந்து வெளியே வரும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த பையனை ஒருவேளை என்னை மிரட்டிடுவானோ, என் மானத்தை வாங்கிடுவானோ அப்படின்னு ஒருவேளை நீங்கள் பயப்படலாம். ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, நீங்க தைரியமா அதை நீங்க துண்டிக்கும் போது, அந்த தவறான உறவை நீங்க துண்டிக்கும் போது ஆவியானவர் உங்க பக்கம், அவர் உங்களுக்காய் வழக்காடுகிற ஆவியானவர். ஆமென். அவர் உங்க பக்கத்துல நின்று உங்களுக்காக வழக்காடுவாருங்க, உங்களுக்காக அவர் பேசுவார். யாரும் உங்களுடைய பேரை கெடுக்க முடியாது, உங்க பேரை ஒருத்தரும் கெடுக்க முடியாது. அந்த படமே காணாம போயிடும், ஒண்ணுமில்லாம போயிடும். அப்படி ஆவியானவர் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும், ஆவியானவரே நான் அதுலேருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன், இந்த ஆபாசப்பட அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வர விரும்புகிறேன். அந்த மாதிரி நீங்கள் தீர்மானம் எடுத்து ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் கேட்கும் போது ஆவியானவங்களை முழுவதும் விடுதலை ஆக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உன்னதமான ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறாரு. எத்தனை பேர் இந்த வருஷத்தில் நான் அவரோடு கூட நடக்க போறேன்னு சொல்றீங்க? உங்கள் நாவு அவருக்கு தேவை, உங்களுடைய கண்கள் அவருக்கு தேவை, உங்கள் கண்ணு தேவை. உங்கள் கண்ணு மூலமா பார்க்க விரும்புறாரு, உங்க வாய் மூலமா பேச விரும்புறாரு, உங்க கை மூலமா தொட விரும்புறாரு, உங்க காலு மூலமா நடக்க விரும்புறாரு, உங்க நாக்கு மூலமா கட்டளையிட விரும்புறாரு. பல காரியங்களை ஆவியானவர் உங்க மூலமா செய்ய விரும்புறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆவியானவரே இன்னைக்கு என்னுடைய சரீரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்? உங்க உணர்ச்சி மூலமா ஆவியானவர் மக்களை தொட விரும்புறாரு. ஆமென். உங்க உணர்ச்சிகளை விடுதலையாக்க விரும்புறாரு. அதுக்கு உங்க கசப்பு, உங்களுடைய எல்லாத்துலேருந்தும் நீங்க வெளியே வர. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு நான் மன்னிக்க போறேன்? எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையாவே ஆவியானவர் என்கிட்ட பேசினாருங்க, எனக்கு கசப்பு இருந்துச்சு, என்னால மன்னிக்க முடியாம இருந்துச்சு, இன்னைக்கு நான் மன்னிக்க போறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
நான் சொல்றேன், இந்த நிமிஷத்திலேயே ஒரு பெரிய விடுதலையை உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க. இந்த நிமிஷத்துல அற்புதம் நடக்க போதுங்க. அது எந்த இடத்துல உங்களுக்கு அற்புதம் தேவைப்பட்டாலும் சரி, அது மட்டும் இல்லை, நீங்க மன்னிக்கும் போது விட்டுட்டு போனாரு பாருங்க, திரும்பி வருவாருங்க. ஆமேன். எந்த உறவு துண்டிக்கப்பட்டுச்சோ அந்த உறவு கட்டப்படும். ஆமேன். எல்லாம் எழுமி நிலுங்க பார்க்கலாம். நம்ம ஆவியானவரோடு கூட பேச போறோம். ஆமேன். எல்லாம் கண்களை மூடிய சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, ஆவியானவரே நான் மன்னிக்கிறேன். இந்த நாள்ல ஆவியானவரே நான் மன்னிக்க தீர்மானிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே நான் மன்னிக்க தீர்மானிக்கிறேன். கண்களை மூடி நீங்க ஆவியானவரோடு பேசுங்க. இங்க ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார், உங்கள் மத்தியில இருக்கிறார், உங்க மேல இருக்கிறாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. சொல்லுங்க, ஆவியானவரே நான் மன்னிக்கிறேன். ஆவியானவரே சொல்லுங்க. நீங்க மன்னிக்கிறேன்னு சொல்லி மன்னிக்கும் போதே ஒரு விசேஷமான ஒரு புதிய புத்துண அபிஷேகத்தை உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க உணர போறீங்க. நீங்க மன்னிக்கிற இந்த நொடியிலேயே உங்களுடைய ஆவிக்குள்ளிருந்து எல்லாம் அப்படியே நதியை போல பொங்கி 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 வரப்போகுது. இதுவரை நீங்க அனுபவித்திராத சந்தோஷத்தை இந்த நாள்ல இப்போ நீங்க அனுபவிக்க போறீங்க. இதுவரை இல்லாத ஒரு சமாதானம் உங்களை நிரப்ப போகுது. நீங்க வேறு மனுஷிகளா இங்கிருந்து வெளியே புறப்பட்டு போக போறீங்க. எல்லாரும் ஆவியானோட பேசுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி கொடுங்க, இல்லை உங்களுக்கு எப்படியோ அப்படி வச்சுக்கோங்க. ஆவியானவர் பேசுங்க. ஆவியானவரே நான் மனதார மன்னிக்கிறேன். என் வாழ்க்கையில என்னை காயப்படுத்தினவங்க, என்னை வெறுத்தவங்க, இல்லை என்னை சின்ன வயதுலேருந்து பிறந்ததுலேருந்தே என்னை புறக்கணிச்சவங்க, ஒருவேளை உங்க தகப்பனா இருக்கலாம், உங்க தாயா இருக்கலாம், நீ பொம்பளை பிள்ளைன்ற ஒரே காரணத்தினால ஒருவேளை உங்க தகப்பன் உங்களை வெறுத்திருக்கலாம், இல்லை உங்களுடைய சுற்றத்தார் உங்களை வெறுத்திருக்கலாம், நீ பொம்பளையா பிறந்துட்டேன்னு ஒருவேளை சொல்லியிருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட காயங்கள் இருந்து இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னுடைய தகப்பனை மன்னிக்கிறேன், என்னுடைய கணவரை நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய சகோதரன் சகோதரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க வாழ்க்கையில, ஆண்டவரே என் கூட உடன் ஊழியக்காரரா இருந்தாரு, அவர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு, அவர் என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாரு, சபையை உடைச்சிட்டாரு, அப்படி சொன்னீங்கன்னா நான் அவங்கள மனசார மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் அவங்கள மன்னிக்கிறேன், ஆண்டவரே அவங்கள நான் மன்னிக்கிறேன், என் வாழ்க்கையிலிருந்து நான் அவங்கள விடுதலை ஆக்குறேன், சொல்லுங்க, என் வாழ்க்கையிலிருந்து அவங்கள விடுதலை ஆக்குறேன். அப்பா அவங்கள நான் மனதார மன்னிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்குள்ள கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்லைங்க, நீங்க வாயை திறந்து அந்த பேரை சொல்லி நீங்க மன்னிச்சிருங்க. ஆண்டவரே இப்ப குமார்னா, ஆண்டவரே நான் குமார மன்னிக்கிறேன், மனசார மன்னிக்கிறேன். கவிதாவா, ஆண்டவரே கவிதாவா மனதார நான் மன்னிக்கிறேன். யார் பேரோ அந்த பேரை சொல்லி நான் உள்ளத்திலிருந்து மன்னிக்கிறேன். ஆவியானவரே நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நீங்க மன்னிக்கிற இந்த நேரத்திலேயே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனதில் ஒரு விடுதலை, உங்க சிந்தையில ஒரு விடுதலை. உங்க சிந்தையில எப்போது ஒரு பாரம் இருந்துகிட்டே இருந்துச்சு பாருங்க, எப்போது ஒரு துக்கத்தோடையே நீங்க அந்த துக்கம் உங்களை விட்டு இப்ப விலகுதுங்க. இப்போ அந்த துக்கம் உங்களை விட்டு விலகுது. என்னன்னே தெரியல, காரணமே இல்லாம எப்பயுமே சோகமாவே இருந்தீங்க. அந்த துக்கம் இப்பொழுது உங்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனதில் ஒரு பெரிய விடுதலை. சிந்தையில் இருக்கிற கட்டுகள் உடைகிறது இப்பொழுது. சிந்தையில் இருக்கிற கட்டுகள் உடைகிறது இப்பொழுது. உங்களுக்கு ஒரு விடுதலைங்க. ஆவியானவர் இப்பொழுது உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். Hallelujah. Thank you Holy Spirit. ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே உங்க மக்கள் உங்களை கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே அவங்க மன்னிக்கிற நேரத்திலேயே அற்புதங்கள் நடப்பதாக, எத்தனை வருஷம் தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் வருவதாக. ஆண்டவரே பணம் இதுவரைக்கும் வராது இருந்துச்சுன்னா, ஆண்டவரே எந்த அற்புதமும் அவங்களுக்கு தடையா இருந்தாலும் அது இன்றைக்கு இப்பொழுதே அப்பா நீங்க ரிலீஸ் பண்றீங்க. அதுக்கு நமக்கு நன்றி. Thank you Holy Spirit. ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியாதுங்க, ஆவிக்குரிய மண்டலத்துல பயங்கரமான விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க மன்னிக்கிற இந்த நேரத்தில் அந்த கசப்பு உங்களை விட்டு வெளியே போகுது பாருங்க. கசப்பு ஆண்டவர் ஆவியானவர் அந்த கசப்பான வேற பிடுங்குறார். அந்த கசப்பை பிடுங்கி எடுக்கிறார். எடுக்கிற அந்த நேரத்திலேயே உங்க சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. உங்க சரீரத்தில் இருக்கிற வேதனை நீங்குது. உங்க சரீரத்தில் உங்க வயிற்று பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுது. உங்க எலும்புகள்ல இருக்கிற பிரச்சனைகள் மாறுது. உங்க சரீரத்தில் சுகம் இப்பொழுது உண்டாகி கொண்டிருக்குது. இப்பவே உங்களுடைய ஹீலிங்கை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. உங்க சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. சொல்றேன்,
நீங்க உங்க கசப்புனாலே உங்க ஊழியம் படுத்துருச்சு. உங்களுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியத்தினால, உங்களுக்குள்ள இருந்த அந்த மன்னியாமையினால உங்களால முன்ன போல ஊழியம் செய்ய முடியாம இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க மன்னிக்கிற இந்த நொடியில உங்களுடைய ஊழியத்தினுடைய அபிஷேகம், நீங்க வித்தியாசமான ஒரு அபிஷேகத்தை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரை இல்லாத அளவு எதெல்லாம் பிசாசு உங்க வாழ்க்கையிலிருந்து திருடினானோ அதை ஆவியானவர் 7 மடங்கு உங்களுக்கு திரும்ப வருதுங்க. எந்த மக்கள் உங்களை விட்டு போனாங்களோ 7 மடங்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை உங்களுக்கு தருகிறார். உங்களுடைய அபிஷேகம் இதுவரை அல்லாத அளவுக்கு வல்லமையோடு கூட, அற்புதங்களோடு கூட, அடையாளங்களோடு கூட ஆண்டவர் உங்களை ஊழியத்துல பயன்படுத்த போறாரு. வெட்டு கிளிகள் பட்சித்த நாட்கள், எல்லா பூச்சிகளும் பட்சித்த வருடங்களை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருகிறார். Urala barra shata barandala rasa bara kataraba marabola sheta baranda robo se baraba baba baba urashe kalandara bala siya kabaraba uraba shakadaraba. ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை அப்படியே நிறைத்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க அந்நிய பாஷையில பேசாது இருந்தீங்கன்னா இப்பொழுது ஆவியானவர் உள்ள இருந்து நதியை போல அப்படியே வராரு, புறப்பட்டு. வாயை திறந்து எல்லாரும் பேசுங்க பார்க்கலாம். யாருமே அமைதியா இருக்காதீங்க. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாருங்க. இங்க வல்லமையுள்ள ஆவியானவங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். எல்லா கட்டுகளும் உடையுதுங்க. எந்த கட்டுகளா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அடிமைத்தனமோ அது விலகுது. எல்லா தவறான உறவுகள் அதை ஆவியான உடைத்து கொண்டிருக்கிறார், பிடுங்கி கொண்டிருக்கிறார். எல்லா வேண்டாத ஆத்தும பிழைப்புகளை ஆவியானவர் உடைத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது. Rola barashe kata marahanda rabosa katala raba orala barashe tamaranda la baraka shakata baraba oraka zebala handala buroshe kata baraba handala raba oranda raba okaraba orala rahandare. சொல்லுங்க ஆவியானவரே. எல்லாருமே 2 கைகளை உயர்த்திக்கோங்க. சொல்லுங்க ஆவியானவரே, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். நீங்க எடுத்து என்ன பயன்படுத்துங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியா இருங்க பார்க்கலாம். கையில் அப்படியே உயர்த்திக்கோங்க. அப்படியே அமைதியா கண்களை மூடி. ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஆவியானவருக்கு ஒரு சரீரம் தேவை. ஆவியானவருக்கு நீங்க தேவை. மகனே மகளே, எனக்கு நீ தேவை. உன்னுடைய கை எனக்கு தேவை, உன்னுடைய கண் எனக்கு தேவை, உன்னுடைய வாய் எனக்கு தேவை. வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாலிபத்தின் பலன் ஆவியானவருக்கு தேவை. ஆண்டவர் உங்களை ஒரு கிதியோன்களா, ஒரு தாவீதுகளா, ஆண்டவர் உங்களை ஒரு எரேமியாக்களா, தீர்க்கதரிசிகளா, ஒரு அப்போஸ்தலர்களா, சுவிசேஷங்களா வல்லமையா பயன்படுத்த ஆசையோடு கூட இருக்கிறார். உங்க மேல ஆண்டு ஒரு பெரிய அழைப்பு வச்சிருக்கிறார், ஒரு வல்லமையை வச்சிருக்கிறார். இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய அழைப்பு உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகுது. இந்த 2025 நீங்க உங்க அழைப்புக்குள்ள கால் எடுத்து வைக்க போறீங்க. தேவனுடைய திட்டத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க போறீங்க. ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஐயோ நான் வேலைக்கு போகணும், இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும். ஒருவேளை அந்த ஒரு பெரிய நோக்கத்தோட நீங்க நின்று கொண்டு இருக்கலாம். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இல்ல உனக்கு நான் வேற வச்சிருக்கிறேன். நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு மட்டும்தான். நான் உன் மேல வைராக்கியமா இருக்கிறேன். நான் உன்னை யாரோடையும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். நீ என்னுடைய மகிமையை சுமந்து கொண்டு போகிறவன், நீ என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதா அழைக்கப்பட்டவன். ஆவியானவர் இன்றைக்கு இப்பொழுதே சிலரை முத்திரை போடுறாரு. ஆவியானவருடைய முத்திரை ஆவியானவருமே உங்க மேல போடுறாரு இப்பொழுது. விசேஷமா வாலிப பிள்ளைகள் மேல ஆவியானவருடைய அபிஷேகம். ஆமென். அந்த வேறு பிரிக்கிற அபிஷேகம். ஆண்டவர் சொன்ன, நீ எனக்கு நீ இந்த உலகத்துக்கு அல்ல, அந்த போதை மருந்துக்கு அல்ல, அந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு அல்ல, நீ எனக்கு அப்படின்னு ஆண்டவர் உங்களை வேறு பிரிக்கிறார். Thank you Holy Spirit. ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க. தொடர்ந்து நீங்க அவங்களோட பேசுங்க. ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க. ஒவ்வொருவரையும் ஆழமான கிரியை. இந்த 3 நாள் முடிஞ்சவங்க போகும்போது அவங்க வேறு மனிதர்களா, உலகத்தை கலக்குகிறவர்களாக, ஆண்டவரே உலகத்தை தலைகளாக மாற்றுகிறவர்களாக, அற்புதங்களாய் அடையாளங்களாக அவங்க புறப்பட்டு போக போறாங்க. அதுக்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க அவங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆமென்.